பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 10, 11 மற்றும் 12ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. இஸ்ரவேல் தேசத்திலே சாலமோனுடைய மரணத்துக்கு பின்பதாக சாலமோனுடைய குமாரன் ரெகொபெயாம் அங்கே ஆட்சிக்கு வருவதை குறித்து வேதம் இந்த பகுதியிலே நமக்கு தெரிவிக்கிறது. இதோ ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லோரும் சீகேமுக்கு வந்திருந்தார்கள். அங்கே சாலமோன் ராஜாவை விட்டு ஓடிப்போய் எகிப்து தேசத்தில் இருந்த ரெகொபெயாமும் அங்கே வந்திருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாட்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேமிப்போம் என்றார்கள். ஆனால் இந்த ரெகொபெயாம் முதியவர்கள் கொடுத்த ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபர்கள் கொடுத்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு, இதோ வாலிபருடைய ஆலோசனையின்படி என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் அதை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னதினாலே ராஜா ஜனங்களுக்கு செவி கொடுக்காமற் போனார். அப்பொழுது இங்கே ஜனங்கள் எல்லோரும் இந்த ராஜாவுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள். ராஜா அனுப்பினதான அந்த விசாரிப்புக்காரனை கல்லெறிந்து கொன்று விட்டார்கள். இதோ அதை கேள்விப்பட்டதான இந்த ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடி போனான். அங்கே இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டு விடுகிறது. வடதேசம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது, தென் தேசம் யூதா என்று அழைக்கப்படுகிறது. எபிரேயரின் வரலாற்றில் முக்கிய பகுதி எப்போதும் இந்த புத்தகத்தில் தென் தேசமாகிய யூதா தேசத்தின் வரலாற்றாகவே கண்ணோக்கப்படுகிறது. தென் தேச வரலாற்றை மட்டும் முக்கியமாக கருதுவதற்கு காரணம், சிறை மீண்டு வந்த யூதர்களில் பெரும்பாலானோர் தென் தேசத்தில் உள்ள பாலஸ்தீனாவில் குடியேறினார்கள். அவர்களுக்காகவே இந்த நாளாகம புத்தகங்கள் எழுதப்பட்டன. ஆண்டவராகிய கர்த்தரை தொழுது கொள்ளும் மையம் இடமாக யூதா தேசமே, அங்கே இருக்கிறதான எருசலேம் தேவாலயம் அது காணப்பட்டது. யூதாவை ஆட்சி செய்த ராஜாக்கள் அனைவரும் தாவீதின் சந்ததியார். அவர்கள் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மக்களாக இருந்தார்கள். தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்திலே ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் பென்யமீன் வம்சமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டதை குறித்து இங்கே பார்க்கிறோம். இங்கே மற்ற கோத்திரங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே கெட்டுப்போய் கொண்டிருந்தது. அவர்கள் யூதாவை பிரித்து தமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி ஒரு தனி தேசமாக ஒரு செயல்படும்படி ஆண்டவர் அனுமதி கொடுத்திருந்தார். சில வேளையிலே தேவன் இப்படிப்பட்ட பிரிவினைகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதாகவும் நாம் வேதத்திலே காண முடியும். தம்முடைய வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை பாதுகாக்கவும், தம்முடைய நீதியுள்ள செயல் திட்டங்களை நிறைவேற்றவும், தம்மிடம் உண்மையாய் நடந்து கொள்ள விரும்பும் தெய்வ பயமுள்ள மக்களை காத்துக்கொள்ளவும் அப்படி அவர் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரெகொபெயாம் தொடர்ந்து யூதாவின் அரண்களை எல்லாம் பலப்படுத்துவதை குறித்து இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். 12ஆவது அதிகாரத்திலே ஷீஷாக் என்று சொல்லக்கூடியதான இந்த எகிப்து தேசத்திலிருந்து வந்த ராஜாவாகிய இந்த ஷீஷாக் 1600 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு வந்து அங்கே யுத்தம் பண்ண வருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4ஆம் புத்தகத்தை எழுதியவர் அடிக்கடி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுக்கு வரும் ஆசீர்வாதங்களை குறித்தும் இந்த பகுதிகளிலே அவர் தெரிவிக்கிறார். கீழ்ப்படியாதவர்களுக்கு ஒரு தண்டனை குறித்தும் அவர் தெரிவிக்கிறார். இங்கே தேவனுக்கு கீழ்ப்படியாததினால் எகிப்து ராஜா ஷீஷாக் இங்கே எருசலேமுக்கு எதிராக வந்து
அங்கே கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் யூதாவுடைய ராஜாவுடைய அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஆனால் தொடர்ந்து இந்த ரெகபியாம் கர்த்தருடைய பார்வையில் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு அவரை எதிர்த்து நிற்கிறார். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு இதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பாதை செய்தான் என்று சொல்லி 14வது வசனம் தெரிவிக்கிறது. அதோடு அவனுடைய மரணத்தோடு இந்த காரியங்கள் முடிவடைகிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவது. தேவனுடைய வார்த்தைகளின்படி நாம் நடப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். ஆமேன், ஆமேன்.